தேவ ஜனமே, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையா இருக்கார். நம்ம தனிமையா இல்லை. நீங்க அதை நினைச்சுக்கணும். விசுவாசமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். நமக்குன்னு பரலோகத்துல தேவன் என்ன செய்திருக்கிறார்? வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்கு. பாருங்க, ஒரு மனிதன் மண்ணில் எடுக்கப்படுறான். ஒரு மனிதனா வரணும்னா மண் தேவைப்படுது. இந்த பூமியில் வரணும்னா இந்த பூமி அதில் தான் அஸ்திவாரம், அதான் ஆதாரம். இயேசு கிறிஸ்து மனிதனாக வர்றதுக்கு ஒரு பெண்ணு தேவைப்பட்டது. ஆனால் இது நிரந்தரமான ஒரு இடம் இல்லை. நீங்கள் மண்ணாகவே இருக்க வேண்டியில்லை. நீங்கள் மரமாக இருக்க வேண்டியில்லை, கல்லாக இருக்க வேண்டியில்லை. நீங்கள் தேவனுக்கு ஜீவ சுடரொளி வெளிச்சமாக இருக்கக்கூடியவங்க. எழுந்து பிரகாசிக்கிற விளக்கா கர்த்தருக்கு என்றும் வாழக்கூடியவங்க. நல்ல விசுவாசமா சந்தோஷமா கைத்தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. எரிகிற ஜுவாலை, அக்கினி ஜுவாலை, வெளிச்சம் கொடுக்கிற ஜுவாலை. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிந்து கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்குது. அது தெரியல இன்னும். இந்த உலகத்தில் இருக்கிற வீடு, காரு, பங்களா, இந்த பணம், இதே கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. மேலான ஆசீர்வாதங்கள் இருக்கு. பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. அங்க ரட்சகர் நமக்கு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இந்த பூமியில இருக்கிற காரியங்கள்லாம் எல்லாருக்கும் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தான் வீடு கொடுக்கப்படுது, கார் கொடுக்கப்படுது. எல்லாருக்கும் இடத்துலையும் தான் மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, காற்று அடிக்குது. இதை விட மேலான ஆசீர்வாதங்கள், இயேசுவை இரட்சகரை ஏற்றுக்கொள்ளாத, அவரை தள்ளி விடுகிற, சுவிசேஷத்தை எதிர்க்கிற மக்களுக்கெல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் பரலோக ராஜ்யத்தில் இருக்கு. தொடர்ந்து வர வீடியோக்கள்ல அந்த ரகசியங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும். பரலோக ராஜ்யத்துல மேன்மையான காரியங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அங்கு ஆளுகை செய்யக்கூடியவர்களை வைத்திருக்கிறார். அனைவருக்கு இங்க வேதத்துல நிறைய கற்றுக்கிட்டு போறவங்க அங்க உட்கார்ந்து நிறைய பேருக்கு ஜூனியர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆசீர்வாதங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் வேதத்துல ஆதாரம் இருக்கு. நீங்க பரலோக ராஜ்யத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சு அந்த பூமிக்குரிய காரியங்கள் எல்லாம் மறந்துடுவீங்க. இந்த ஜனங்களை ஏமாத்தி வச்சிருக்கிற சில கள்ள போதர்கிட்டலாம் நீங்க தப்பிச்சு வெளியில வந்துடுவீங்க. பூமிக்குரிய காரியங்கள் அல்ல, பரலோகத்துல மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா.